தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் வழிபாட்டிலே திருக்காட்சி திருவிழாவினை நாம் கொண்டாடுகின்றோம். குழந்தையாய் இருக்கின்ற ஆண்டவர் இயேசுவை காண கீழ்த்திசையிலிருந்து 3 ஞானிகள் தங்கம், சாம்புராணி, வெள்ளை போலம் என்ற காணிக்கை பொருட்களை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை தரிசிக்க வருகின்றார்கள். முதல் வாசகத்திலே எசாயா இறைவாக்கினர் சொல்லுகின்றார், எருசலேமே, உன்னில் ஒளியானது தோன்றும். அதை நோக்கி உன்னுடைய பிள்ளைகள் வருவார்கள், வேற்றினத்து மக்களும் வருவார்கள். உன்னிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட செல்வங்கள் எல்லாம் திரளாக வந்து சேரும். அது இன்றைய நற்செய்தியிலே நிறைவேறுகின்றது. இன்றைய 2ஆம் வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது, வாக்களிக்கப்பட்ட மக்களுக்கு முதலில் காட்சி கொடுக்கப்படவில்லை, புற இனத்து மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் கடவுளினுடைய உடலில் உறுப்புகளாக இருக்கின்றார்கள், நாமும் அந்த உடலில் உறுப்புகளாய் இருக்கின்றோம். எனவே பேதம் என்பது வேண்டாம் என்று அவர் கற்பிக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் நாம் அனைவரும் ஒன்றாய் இருக்கின்றோம். இறைவனே நம் அனைவருக்கும் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கின்றார். இறைவன் ஒவ்வொருவருக்கும் வேறுபடுவது இல்லை. ஒரே இறைவன் நம் அனைவருக்குமே ஆண்டவராக இருக்கின்றார். அவரில் நாம் குடிகொண்டு இருக்கின்றோம், அவரில் நாம் பங்கு கொள்ளுகின்றோம் என்கின்ற ஒரு உண்மையை அவர் எடுத்துரைக்கின்றார். திருக்காட்சி என்பது எதற்கு கொடுக்கப்படுகின்றது? காட்சி என்பது முதலில் நாம் காண வேண்டும், நம் பார்வையில் அது அகப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். ஆண்டவர் தாமே தன்னை வெளிப்படுத்தி காட்சி கொடுக்கின்றார் என்று சொல்லுகின்ற பொழுது, நாம் அவரை காண்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அவரை நான் காண்பதற்கு ஆசை கொள்ள வேண்டும், அவரை நான் தேட வேண்டும். இதுதான் இந்த திருக்காட்சி திருவிழாவானது நமக்கு எடுத்துரைக்கின்றது. நான் ஆண்டவரை காண்பதற்கு எது தடையாக இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால், மும்மல மாயை, ஆணவம், கண்மம், மாயை என்பதுதான். அறிவு கொண்டு ஆண்டவரை அடைந்துவிட முடியாது. ஞானிகள் என்று பார்க்கின்றோம். அறிவை கடந்த ஞான நிலையில் இருக்கின்றவர்களுக்கு கூட சமயத்தில் மறைப்பானது இருக்கும். அதனால்தான் விண்மீன் வழி நடத்த வந்தவர்கள் ஏரோதிடம் சென்று கேட்கின்றார்கள். அந்த மறைப்பு விலகிய பிறகு விண்மீன் வழி நடத்த அவர்கள் ஆண்டவரை வந்து அடைகின்றார்கள். இறைவனை அடைவதற்கு அறிவு கூட தடையாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் அறிவு ஆணவத்தை உண்டாக்கும். எசாயா இறைவாக்கினர் இறைவனை கண்ட பிற்பாடு ஐயோ செத்தேனே என்று முகம் குப்புற கீழே விழுகின்றார். தூய்மையற்ற உதடுகள் உடைய மக்கள் மத்தியில் வாழ்கின்றேன், தூய்மையற்ற உதடுகளை உடையவன் நான், ஆண்டவரை கண்டேன், நான் செத்தேனே என்கின்றார். ஆனால் இறைவனை கண்டால்தான் நாம் சாகாமல் இருக்க முடியும், மரணம் இல்லாத வாழ்வு வாழ முடியும். இறைவன் எந்த அளவிற்கு நம்மிடம் இறங்கி வந்திருக்கின்றார் என்றால், அணுக முடியாத ஒளியில் இருக்கின்றவர் சிறு குழந்தையாக தன்னுடைய தேவையை கூட தன்னால் பூர்த்தி செய்து கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு எளிய நிலை, ஒரு இழிநிலை என்று கூட சொல்லலாம், அந்த அளவிற்கு நமக்காக இறங்கி வந்து காட்சி கொடுக்கின்றார். இறைவனை நம் முன்னோர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் ஆன்ம பக்குவத்திற்கு ஏற்ப கண்டார்கள். இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நாம் எந்த வடிவில் உருவில் நாம் இறைவனை காண விளைகின்றோமோ அதே வடிவத்தில் உருவத்தில் இறைவன் நமக்கு காட்சி கொடுப்பார். சைவ சமயத்திலே பார்க்கின்ற பொழுது அருவமாக, உருவமாக, அரு உருவமாக என்று பார்க்கின்றோம். வள்ளலார் இறைவனிடம் கேட்கின்றார், உன்னுடைய உண்மையான உருவம்தான் எது என்று சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவர் ஒரு மனித உருவத்திலே ஆனால் ஒளிமயமாக அவருக்கு காட்சி கொடுக்கின்றார். இதுதான் என்னுடைய உண்மையான உருவம். அதாவது இறைவன் ஒளியாக இருக்கின்றார். மாணிக்க வாசகருக்கு குருந்த மரத்தடியிலே ஒரு குருநாதர் போல மனித வடிவிலே காட்சி கொடுத்தார். அவரோடு இருந்தவர்கள் எல்லாம் இறைவனை பின்பற்றி சென்று விட்டார்கள். அவர் அவரை அந்த நேரம் விட்டுவிட்டார். உண்மையை புரிந்து வந்தவர் இறைவன்தான் என்பதை அறிந்து அதன் பிற்பாடு அவரை இழந்து விட்டோமே என்று அழுத அழுகைதான் திருவாசகம். முழு முதலே ஐம்புலனுக்கும் மூவருக்கும் எந்தனக்கும் வழி முதலே நின் பழவடியார் திரள் வான் குழுமிக்கு எழுமுதலே அருள் தந்திருக்க இறங்கும் கொல்லோ என்று அழுவதுமே அன்றி மற்ற என் செய்கேன் பொன்னம்பல தரைசே. என்னால் அழதான் முடியும், வேற என்ன செய்ய முடியும் என்று அவர் பாடுகின்றார்.
அதே போல வள்ளலாரை எடுத்துக்கொண்டோம் என்றால், அறியாத வயதில் என்னை ஆட்கொண்டாய், இப்பொழுது என்னை ஆட்கொள்ள மாட்டாயா, நான் உன்னை காண முடியாதா என்று பல இடங்களிலே திருவருட்பாவிலே அழுகின்றார். எந்த அளவிற்கு என்று பார்க்கின்ற பொழுது, இப்பொழுது நீ என்னை காண வராவிடில் என் உயிர் என்னை விட்டு பிரிந்துவிடும், உயிர் ஒருவும் அரைக்கணமும் தரிப்பறியேன் என்றெல்லாம் அவர் பாடியிருக்கின்றார். அதாவது இறைவனை கண்டு மீண்டும் அவனை காண வேண்டும் என்கின்ற ஏக்கம், அந்த ஆவல், அந்த ஆசை அவர்களை அழச் செய்கின்றது. இறைவன் அழுதால் பொறுப்பானா? உடனடியாக அவர்களை பார்க்கின்றான். அப்படி கண்ட காட்சியில்தான் மாணிக்க வாசகர் சொல்லுகின்றார், யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், வினையேன் அழுதால் உனை பெறலாமே என்று பாடுகின்றார். வள்ளலாரை எடுத்துக்கொண்டோம் என்றால், இறைவனை பார்க்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக அழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். கண்ணாக காக்கின்ற கருத்தனை கருதி கண்ணார நீர் விட்டு கருதவும் நினைவு. ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, அழுகிற குழந்தை தான் பால் குடிக்கும். சாதாரணமாக தண்ணிக்குள்ள மூழ்கிக்கிட்டு கண்ணை விழித்து பார்த்தோம் என்றால் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மட்டும் நம்மளால் பார்க்க முடியும், ஒரு குறிப்பிட்ட தூரம் மட்டும் நம்மளால் பார்க்க முடியும். அதிலும் உள்ளிருக்கின்ற பொருட்கள் நமக்கு தெளிவாக தெரியாது. அதுபோல்தான் இவ்வளவுதான் நம்மளுடைய உலகம் என்பதை நாம் நினைத்து கொண்டோம். எல்லா நேரமும் ஏதேனும் பற்றி கனவு காண்பது அல்லது கவலைப்படுவது அல்லது எதிர்பார்த்து இருப்பது. நம்மை படைத்த இறைவனையோ நாம் நினைப்பது இல்லை. அவரை நினைக்காத பொழுது அவரை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆவலானது எப்படி நம்மளே பிறக்கும்? இறைவனை பற்றி சிறிதளவு அறிவேனும் நம்மிடம் இருக்க வேண்டும். சாதாரணமாக முதலாக ஒரு குழந்தைக்கு ஐஸ்கிரீம் என்றால் என்ன என்று தெரியாது. ஆனால் ஒரு முறை கொடுத்து பழகி விட்டோம் என்றால் அக்குழந்தை அதன் பிற்பாடு அந்த ஐஸ்கிரீமுக்காக அடம் பிடிக்கும், அழும், விழுந்து பெறலும், எப்படியேனும் அதை மீண்டும் சுவைத்து விட வேண்டும் என்று. அதுபோல் இறைவனை நாம் ஒரு முறையேனும் நாம் கண்டிருந்தால்தான் அந்த காட்சி எப்படிப்பட்ட திருக்காட்சியாக இருக்கின்றது, அதை நாம் இழந்து நிற்கின்றோமே, அது மீண்டும் வேண்டும் என்கின்ற ஆவலும் அதை தேடுகின்ற எண்ணமும் நம்மிலே பிறக்க கோவிலுக்கு வருகின்றோம், இறை வழிபாட்டிலே நாம் பங்கெடுக்கின்றோம். அந்த இறைவனை நாம் கண்டு கொண்டோம், உண்மையில் நாம் காண்கின்றோம், அந்த இறைவனுடைய உடனிருப்பை நாம் உணர்கின்றோம் என்று நம்மளால் சொல்லிக் கொள்ள முடியுமா? முதலில் கோவிலுக்கு வருவதே நாம் இறைவனை காண வருகின்றோமா அல்லது வேற யாரையும் நாம் காண வருகின்றோமா? என்ன நோக்கத்திற்காக நாம் கோவிலுக்கு வருகின்றோம்? கோவிலுக்கே வந்தாலும் நம்மளுடைய கவனமானது எங்கிருக்கின்றது? இறையை நோக்கி இருக்கின்றதா அல்லது நான் வேறு யாரையும் அங்கு தேடிக்கொண்டு இருக்கின்றேனா? இறைவன் பல்வேறு விதங்களில் தன்னை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றார். நமது கண்கள் திறக்கப்படவும் அவரை கண்டுகொள்ளவும், அதனால் மரணமில்லா பெருவாழ்வு வாழவும் இந்த நேரத்திலே நாம் மன்றாடுவோம். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.